ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில வரப்போற அதிரடியான மாற்றங்களை பத்தி தான். IPL 2025 சீசன்ல நம்ம CSK அணி எதிர்பார்த்த மாதிரி விளையாடலன்னு எல்லாருக்கும் தெரியும். பேட்டிங் லைனப் கொஞ்சம் தடுமாறுது. ஹேடன், ரெய்னா, வாட்சன் மாதிரி ஜாம்பவான்கள் விளையாடின டீம்ல இப்போ ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர்னு வீரர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. இது நம்ம அணியோட பலத்தை குறைக்குதுன்னு ரசிகர்கள் புலம்புறாங்க. கிரிக்கெட் வல்லுநர்கள்லாம் CSK அணியில பெரிய மாற்றங்கள் செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வர 5ஆம் தேதி டெல்லிக்கு எதிரான மேட்ச்ல ருத்ராஜ் சில அதிரடி மாற்றங்களை செய்வார்னு எதிர்பார்க்கலாம். முக்கியமா ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்கணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நியூசிலாந்து ஸ்டார் கான்வே CSKக்காக விளையாடும் போது வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரை மறுபடியும் ஓப்பனிங் இறக்கணும்னு ரசிகர்கள் கேக்குறாங்க. இதுக்கு CSK செவி சாய்க்கோன்னு தகவல் வந்திருக்கு. கான்வே வந்தா ரச்சின் ரவீந்திரா 3வது இடத்துல விளையாட வாய்ப்பு இருக்கு. நடுவரிசையில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுனால 2 இளம் வீரர்களுக்கு சான்ஸ் கொடுக்க CSK முடிவு பண்ணியிருக்கு. அந்த 2 இளம் வீரர்கள் யாருன்னு பார்த்தா சாய் கிரஷித் மற்றும் விக்கெட் கீப்பர் வன்ஷ் பேடி. கிரிக்கெட் வல்லுநர் கிருத்திகா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. வன்ஷ் பேடி அதிரடியா ஆடக்கூடிய வீரர். ஒவ்வொரு ஓவருக்கும் 10 ரன்களுக்கு மேல அடிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு. CSK அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அன்சோல் கம்போஸ் பிளேயிங் 11க்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. கான்வே வந்தா சாம் கரன் இல்ல ஜிம்மி ஓவர்டன் வெளியே போக வேண்டிய நிலை வரும். அதனால ஒரு இந்திய வேகப்பந்து வீச்சாளரை CSK பயன்படுத்தும்னு சொல்றாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் CSK அணிக்கு வெற்றி கொடுக்குமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம